Welcome students. இன்னைக்கு 10th standard mathsல second chapter numbers and sequenceல last week exercise 2.6 பார்த்தோம். So in this video we are going to see exercise 2.7. So in the exercise 2.7ல mainly we are going to see about geometric progression. Okay. So what is a geometric progression? So last video and all we have seen arithmetic progression. So அது லாஸ்ட் டைம் பார்த்ததுலாம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோம், காமன் டிஃப்ரென்ஸ் டி பற்றி பார்த்தோம். ஸோ வாட் இஸ் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்? A geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் arithmetic progression பொறுத்து பார்த்திங்கன்னா ஈச் டேர்ம் ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் டேர்ம் இஸ் அப்டெயின்ட் பை மல்டிப்ளையிங் அ ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ நம்பர். ஸோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸ், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஆர் ஸ்கொயர். ஸோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 8, 16 goes on. நல்லா கவனித்து பாருங்கள். வாட் இஸ் அ காமன் இன் இட்? 2. So if you multiply 2 by 2 you will be getting 4. 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. ஸோ இந்த எல்லா நம்பருமே என்ன இருக்குது, காமன்லி மல்டிப்ளைட் பை 2. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈச் டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் பை ஃபிக்ஸட் நான் ஜீரோ நம்பர். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இதை காமனாக நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட் டேர்மை வில் டேக் இட் அஸ் ஏ. ஸோ ஏ இன்ட்டு ஆர். இப்போ இங்கே எல்லாமே காமனாக என்ன இருந்தது உங்களுக்கு 2வால் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ அதுதான் அந்த காமன் டேர்ம் சொல்கிறோம் இல்லையா, காமன் ரேஷியோன்னு நம்ம சொல்லிக்கலாம். அது பேர் காமன் ரேஷியோ. ஸோ வி டினோட் தட் ஆஸ் ஆர். அங்கே ஏபியில் நம்ம டீன் டினோட் பண்ணியிருப்போம், இங்கே ஜிபியில் அதை ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம், ஏன்னா அது காமன் ரேஷியோ. ஸோ ஏஆர் ஸ்கொயர். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபஸ்ட்டு ஏ இஸ் 2, a into r. ஸோ காமன் பார்த்தீங்கன்னா 2 சொன்னேன் இல்லையா, அப்போ 2 2s are 4. இப்போ அடுத்தது a 2, இதுக்கப்புறம் என்னது 2 ஸ்கொயர், 2 2s are 4, அப்போ 2 4s are 8. ஸோ இந்த மாதிரி இட் கோஸ் ஆன். ஓகே, அப்போ அது ஜென்ரல் டேர்மை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா tn is equals to ar power n minus 1. அங்கே ஏபியில் ஜென்ரல் டேர்ம் என்ன பார்த்தோம், tn is equal to என்ன பார்த்தோம், a plus n minus 1d. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே காமன் ரேஷியோ நம்ம என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 பை T1. அங்கே என்ன பார்ப்போம், D இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அங்கே T2 மைனஸ் T1, இங்கே T2 பை T1. அங்கே டிஃப்ரென்ஸ், இங்கே ரேஷியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ரேஷியோ அப்படி சொல்கிறோன்னா, இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான ஆன்சர் வரும். இப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. 8, if you divide 8 by 4 you will be getting 2. 16 by 8 you will be getting 2. ஸோ அதுக்கு பேர் தான் காமன் ரேஷியோ. ஓகே, அங்கே நம்ம என்ன செய்வோம், ஏபியில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் சப்ராக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3. அந்த காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும், இங்கே காமன் ரேஷியோ சேமாக இருக்கணும். அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஓகே, அப்போ r is equals to T2 by T1. அதுதான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். r is equals to 4 by 2, 8 by 4, 16 by 8. ஸோ எது நம்ம டிவைட் பண்ணாலும் you'll be getting the answer 2. Let's move on to the first sum. Which of the sequence are GP? ஸோ அதில் சில சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. we have to find out whether it is GP or not. அது ஜிபியில் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். First sum 3, 9, 27, 81. ஸோ லாஸ்ட்லேயே நான் உங்களுக்கு கண்டிஷன் சொன்னேன். இஃப் த சீக்வென்ஸ் ஆர் இன் ஜிபி தென் வாட் கண்டிஷன் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை? த ரேஷியோஸ், காமன் ரேஷியோஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, T2 by T1, T3 by T2. ஸோ வாட் எவர் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ தட் ரேஷியோ, காமன் ரேஷியோ மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இது திஸ் இஸ் T1, 3 is T1, 9 is T2, 27 is T3, 81 is T4.
Okay, அப்போ T2 by T1 equal to, so 9 by 3 equal to 3. 3 3s are 9. Okay, T3 by T2, 27 by 9 is equals to 3. T4 by T3, 81 by 27 is also 3. So all the ratios, the ratio between successive terms are equal. So எல்லா ratiosமே போட்டு பார்த்தீங்கன்னா you will be getting the same answers. So 3, 9, 27, 81 are in GP or a GP. Okay, so we'll see one more sum. 1 by 3, 1 by 6, 1 by 12. So இது fractionல இருக்கு. Okay, இப்போ அதே மெத்தடில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ T2 by T1 equal to, இது T1, T2, T3. ஸோ T2 by T1, 1 by 6 by 1 by 3. ஸோ நல்லா தெரியும், ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். 1 by 6 into 3 by 1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 2, ஸோ 1 by 2. T3 by T2 equal to, T3 என்ன 1 by 12 by 1 by 6. So same, 1 by 12 into 6 by 1, you will be getting 1 by 2. So here also the ratios are same. So T2 by T1 equal to T3 by T2. So the ratios are equal. So the sequence are in GP. Okay. Okay, let's move on to the second sum. Write the first 3 terms of the GP. They have given A as well as R. A is the first term, R is the common ratio. Then our question is write the first 3 terms of the GP. அப்போ A is equal to 6. அப்போ A equal to 6, R equal to 3. The first 3 terms of GP are, first I told you the condition in the starting itself. A, AR, AR square. இன்னும் ஒன்று வேணும்னா என்ன வரும், AR cube, AR power 4, like that. அப்போ they have asked only the 3 terms, so only 3 terms, A, AR, AR square. A is 6, R is 3, just substitute there. அப்போ A is 6, A into R, 6 into 3, A into R square, 6 into 3 square. So 6, 6 3s are 18, 3 3s are 9, 9 6 are 54. Okay, so we'll do one more sum here in this type. A equal to 1000, R equal to 2 by 5. The same method to be followed. The 3 terms, A, AR, AR square. So first term A is 1000. A into R, 1000 into R is 2 by 5. So cancel this 5 and 1000. So we'll be getting 200 here. 200 into 2, you'll be getting 400. Okay, 1000 into A is 1000 into R square. So 2 by 5 the whole square. Whole square means you have to write it 2 times. So 2 by 5 into 2 by 5. Again cancel with 5. Appo you will be getting 200. Again cancel with 5. Then you will be getting 40. So 40 into 2 into 2 you will be getting 160. So the first 3 terms are 1000, 400, 160. So move on to the third sum. In a GP 729, 243, 81. So they have given a sequence. That sequence is GP. அவங்களே சொல்லிட்டாங்க இன்னர் ஜிபின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ தி சீக்வென்ஸ் ஆர் இன் ஜிபி. ஸோ ஃபைண்ட் T7. ஸோ they are asking the term T7 term என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது from the GP you take the first term. What is the first term? A 729. So it is GP. They are given it is a GP. So we can find out R. R is equal to T2 by T1. T2 is the second term. Appo 243 by T1 is first term 729. If you divide these two, you will be getting 1 by 3. Cancel பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by 3 கிடைக்கும். அப்போ R is equals to 1 by 3. So A is 729, R is 1 by 3. Tn, general term. General term ஓட ஃபார்முலா என்ன? GPக்கு AR power n minus 1. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? T, what is n? 7. T7 equal to A is 729 into R. R is 1 by 3. N is 7. 7th term the question. So n is 7. 7 minus 1. So 7 minus 1 is 6. So 729 into, so 1 by 3 power 6 na enna artham? 6 time போட்டு multiply பண்ணோம். அப்போ 1 by 3 into 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 1 by 3.
ஸோ ஈச் டைம் யூ ஹாவ் டு கேன்சல் திஸ் 729/3. ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணும், நீங்கள் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 729 வரும். ஸோ 729ம் 729ம் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். நீங்கள் அப்படியும் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்லை ஒவ்வொருத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணாலும் யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர் 1. ஸோ T7 ஈக்குவல் டு 1. So next, fifth sum, find the number of terms in the GP. So find the number of terms means n. Okay, let's move on to the first one. 4, 8, 16, etc. Last number 8192. So in this sequence we have to find number. How many number of terms are there? மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது உள்ள அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4, ஸ்டார்டிங் ஃப்ரம் 4, எண்டிங் நம்பர் இஸ் 8192. ஸோ இது ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 4. காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் வந்து 8. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 4. ஸோ 8 டிவைடட் பை 4 இஸ் 2. ஓகே, டிஎன் ஈக்குவல் டு, ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஏஆர் பவர் என் மைனஸ் 1. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, 8192. இப்போ இந்த லாஸ்ட்டு டேர்ம் எத்தனை நம்பர், இதில் என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா we can say the number of terms இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டிஎன், இந்த டிஎன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், 8192 போட போகிறோம். அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன் we are going to write 8192. ஸோ இங்கே ஏஆர் என் மைனஸ் 1 இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ இஸ் 4, ஆர் இஸ் ரேஷியோ, ஸோ 2 பவர் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 8192. இந்த மல்டிப்ளையில் இருக்கிற 4, இஃப் இட் கம்ஸ் திஸ் சைட், ஜஸ்ட் டிவைட் தீஸ் டூ. இஃப் யூ டிவைட் யூ வில் பி கெட்டிங் 2048. ஓகே, இங்கே என்ன இருக்குது லெஃப்ட் சைடில் 2 பவர் என் மைனஸ் 1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நமக்கு டிவைட் பண்ணால் இது வந்துச்சு. இப்போ இது என்ன செய்யணும்னா we have to convert this number into 2 power some number. ஏன்னா பிகாஸ் இங்கே பேஸ் என்னவாக இருக்குது, 2 இருக்குது, 2 பவர் என் மைனஸ் 1 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் 2 பவரில் இருக்கிறதுனால ரைட் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் இந்த பவர் ஆஃப் 2. அப்போ தான் நம்ம we can compare the exponents, அதாவது அதோட பவர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், we can compare it. otherwise we cannot compare. இதில் பேஸ் 2 இருக்குது, இங்கே பேஸ் 3 இருக்குன்னா we cannot compare the powers. ஸோ இதையும் 2 பவரில் நான் எழுத போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா you have to factorize this. அப்போ 2048ல் நம்ம 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஃபேக்டரைசேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 0, 2 2s are 4, 4 2s are 8. திருப்பி அகெயின் இஃப் யூ டிவைட் பை 2 யூ வில் பி கெட்டிங் 512. திருப்பி 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 6 2s are 12. Okay, again 2 na 1 2s are 2, 2 2s are 4, balance 1, 8 2s are 60. 3 p 2, 6 2s are 12, 4 2s are 8, 2, 3 2s are 6, 2 2s are 4, 2, 1 2s are 2, balance 1, 6 2s are 12. 3 p 2 putting 8 2s are 60. 3 p 2 putting 4 2s are 8. Again 2, 2 2s are 4, 2 1s are. Okay, so how many 2s? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So 2 power 11. Now the bases are same. In the left side base 2, right side base 2. So compare the powers. அப்போ n minus 1 is equal to 11, minus 1 if it comes this side, plus 1. So n is equal to 12. Okay, now move on to the sixth term. It's very important. In a GP, the ninth term is 32,805 and sixth term is 1,215. Find 12th term. Find 12th term. இங்கே A கொடுக்கல, R கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கிற இந்த க்ளூஸை வச்சு தான் we have to find out A, R, then we have to calculate the 12th term. Now first clue, what is the first clue given? Ninth term. Ninth term equal to, ninth term நம்ம எப்படி போடுவோம், T9. T9 equal to A R power n minus 1 இல்லையா, ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா A R power n minus 1. அப்போ A R power n is 9, 9 minus 1. Okay, அப்போ A R power 9 minus 1 is 8 equal to 32,805. So I take it this as first equation. Next, sixth term. அப்போ T6 எப்படி எழுதலாம், சேம் வே A R power 6 minus 1 equal to 1215. அப்போ A R power 5 equal to 1215. Take this as second equation. So இது first equation எடுத்துக்கோங்க, இது second equation எடுத்துக்கோங்க.
ஜஸ்ட் டிவைட் தீஸ் டூ. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் தான் we can find out r. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதோட பவர் அதிகமாக இருக்கோ அதை நியூமரேட்டரில் போடுங்க, எதோட பவர் கம்மியாக இருக்கோ அதை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ கேன்சல் ஆகும். இது பவர் 8, இது பவர் 5. ஸோ டிவைட் 1/2. அப்போ 1 டிவைடட் பை 2. அப்போ ஏஆர் பவர் 8 பை ஏஆர் பவர் 5 ஈக்குவல் டு இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. சேம் வே 32,805 பை 1250. ஏ கெட்ஸ் கேன்சல். ஆர் இங்கே 8r இருக்குது, இங்கே 5r இருக்குது. ஸோ 5 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? r பவர் 3. இஃப் யூ கேன்சல் தீஸ் டூ இன் 5 டேபிள் யூ வில் பி கெட்டிங் 27. 27 எப்படி எழுதலாம்? 3 × 3 × 3. ஓகே, அப்போ 3 பவர் 3. ஸோ r பவர் 3, 3 பவர் 3. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இதோட பவர்ஸ் ரெண்டும் சேம். இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஸோ we can compare the base. போன சம்மில் என்ன பண்ணோம்? பேஸ் சேமாக இருந்தது, பவர்ஸை கம்பேர் பண்ணோம். இங்கே பவர் சேமாக இருக்குது, பேஸை கம்பேர் பண்ணலாம். அப்போ r ஈக்குவல் டு 3. now we have calculated ratio, common ratio. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்க போகிறோம். substitute r ஈக்குவல் டு 3 into 2 ஈக்குவேஷன் என்ன? ஏ ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஏ ஆர் பவர் 5 1215. அப்போது ஆர் இஸ் 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. 3 பவர் 5 அப்படியே சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மல்டிப்ளை இஃப் இட் கம்ஸ் திஸ் சைட் டிவைட். 5 இருக்கிறதுனால 5 3 போட்டிருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றையும் இந்த 3 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஏ ஈக்குவல் டு 5. So now we calculated a first term as well as r is equals to 3 ratio also. But our question is find the 12th term. Our question is find the 12th term. So 12th term கண்டுபிடிக்க formula என்ன? P12 is equal to a r power n minus 1. Okay. அப்போ a is 5, r is 3, 12 minus 1. 12 minus 1 is 11. 5 into 3 power 11. ஸோ நீங்கள் இப்படியே விட்டாலும் விடலாம். பட் சம்டைம் தே லாஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ 3 11 டைம் போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ 5 into this answer யூ வில் பி கெட்டிங் 7,65,735. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம இதிலே விட்டுருவோம். ரொம்ப அதிகமாக வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் சம்டைம் தே லாஸ்ட். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். Okay, so I hope you all understood this GP, geometric progression. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உள்ள சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 2.7ல் இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, இப்போ நான் போட்டு கொடுத்த எல்லா சம்ஸுமே do all the sums one time. இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ போட்டிருக்க எல்லா சம்ஸுமே ஒன் டைம் ஹோம்ஒர்க்காக போட்டு உங்கள் மிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த 2.7ல் இருக்க பேலன்ஸ் சம்ஸையும் உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.